பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்கள் யாவருடைய ஜெபத்தினாலும் சென்ற சனிக்கிழமை ஆசிரியத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். வெயில் கொளுத்தியது, அதன் மத்தியிலும் கூட ஏராளமான ஜனங்கள் திரளாக திரண்டு வந்திருந்தார்கள். முக்கியமாய் புதிய புதிய ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். தேவன் அதிசயங்களை அற்புதங்களை செய்தார், அநேகரை விடுவித்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. ஜனங்கள் விடுதலை அடைந்து சந்தோஷமாக போனார்கள். எல்லோருக்கும் நல்ல விருந்து பரிமாறப்பட்டது. ஜெபித்த உங்கள் யாவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நமது தமிழ்நாட்டின் தலைமை இடமாகிய சென்னையில் வைத்து நமது ஊழியங்கள் நடைபெறும். வருகிற சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பம்மல் ரோடு ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு, அதில் சியோன் காம்ப்ளெக்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா பின்னால் லிஃப்ட் இருக்கும். 4வது மாடி, அங்கே அடியார் உங்களுக்காக காத்திருப்பேன். அங்கே இருக்கிற சகோதரர்கள் எல்லோரும் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கூட்டத்தின் இறுதியில் சகோதரர் மங்களராஜ் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு சிறப்பான விருந்து பரிமாறப்படும். அடியாரும் கூட உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பேன் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் சென்னையிலே நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்த்து வருகிறீர்கள். நீங்கள் திரளாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நமது ஊழியத்தின் சார்பாக கிட்டப்பட்டு நடத்தப்பட்டு வரும் அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, பெயர் புகழுக்காக அல்ல, நாம் தேவனுடைய தரிசனத்தின்படி இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை கட்டியிருக்கின்றோம். அரசாங்கத்தின் அனுமதியை பெற்றிருக்கின்றோம். இங்கே இருப்பவர்களுக்கு தினந்தோறும் ஆவிக்குரிய போதனைகள் நடத்தப்படுகிறது. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து பாரத்தோடு ஊழியங்களை செய்கிறார்கள். அங்கே இருப்பவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறோம். நல்ல பெரிய இடம், வாக்கிங் போகலாம், ஜெபிக்கலாம், மாலையில் போய் உட்கார்ந்து எப்பவும் ஜெபம் பண்ணலாம். அவர்களுக்கு 3 வேளையும் விதவிதமான உணவுகளை நாம் ஆயத்தப்படுத்தி கொடுக்கின்றோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது இது போன்ற நல்ல ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடினால் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். பிரியத்துக்குரியவர்களே, 2 ராஜாக்கள் 6:12
ராஜாவே, நீர் உடைய பள்ளியறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். பத்திரிகளாம், ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரிதானது, அது அதிசயமானது, அது விளங்கி கொள்ள முடியாதது. இஸ்ரவேல் ராஜாவுக்கு எதிரி திட்டம் தீட்டியது போல உங்களுக்கு விரோதமாகவும் அநேகர் எழும்பியிருக்கலாம். உங்களை உக்கிர பகையாக பகைக்கலாம், உங்களை அழிக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும், உங்கள் பிஸ்னஸை அழிக்க வேண்டும், உங்கள் நற்பெயரை அழிக்க வேண்டும் என்று பல திட்டங்களை அவர்கள் ஒன்று கூடி தீட்டிக் கொண்டிருக்கலாம். இவனை விழுங்கிவிட வேண்டும் என்று அவர்கள் பேசலாம். ஆனாலும் தேவன் உண்மை உடையவராக இருக்கிறபடியினாலும், அவர் வல்லமை உடையவராக இருக்கிறபடியினாலும் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். உங்களை ஒருபொழுதும் எதிரிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். எவ்வளோ பெஸ்ட்டாக அவங்க திட்டம் தீட்டினாலும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எதிராக அவர்கள் தொடர்ந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை விழுங்கி போடுவார். நீங்களோ தப்புவிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாக இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆரோனையும் எலியாசரையும் என்பவரின் பிரபுக்களை நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம், உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு, உடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக, இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கின்றது. பைபிளில் ஏராளமான சம்பவங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நடந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. நமது முற்பிதாக்கள் கடந்து வந்த பாதைகளும் நடந்த சம்பவங்களும் நமக்கு வியப்பூட்டுகின்றவைகளாக இருக்கிறது மாத்திரமல்ல, நமது சொந்த வாழ்க்கைக்கு ஏராளமான பாடங்களை கற்றுக் கொடுப்பதாக இருக்கின்றது. இங்கே பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்காமல் பல வருடங்கள் ஆனாலும், நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவித்து அவர் இன்ப கானானை நோக்கி அவர் நடத்துகிறார். உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நாட்டை நான் காணியாட்சியாக கொடுப்பேன், சொந்தமாக கொடுப்பேன், நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். எப்பொழுதோ வாக்கு பண்ணி விட்டார். அதை மறக்காமல் அவர் நினைவு கூர்ந்து மோசையை அனுப்பி பலத்த அடையாளங்களை அற்புதங்களை செய்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அநேக விதமான மக்களை ஜெயித்து யோர்தான் நதிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. யோர்தான் நதியை தாண்டினா கானானுக்குள்ளே போய்விடலாம். அந்த இறுதி கட்ட நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட மக்கள், இந்த ரூபன் கோத்திரத்தாரும் இந்த காத் கோத்திரத்தாரும் வந்து மோசே இடத்துல இந்த விண்ணப்பத்தை வைத்தார்கள். நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம், எங்களுக்கு நல்லா நிறைய ஆடுகள் இருக்குது, பெஸ்ட்டு பிளேஸு, நல்ல விளைச்சல் நிலம், அங்கேயே இருந்துக்கிறோம், நாங்கள் அங்கே வரலை, யோர்தானை கடக்கலை, எங்களுக்கு அங்கே இடம் வேண்டாம், இங்கேயே நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவதை காண்கிறோம். இதிலிருந்து நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, ஆண்டவர் ஒன்றை வாக்கு பண்ணி விட்டார் என்றால் அவர் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை மறக்க மாட்டார். அவர் உண்மையுடையவர் என்பதை இந்த இடத்துல நான் தெரிந்து கொள்கிறோம். பல 100 வருடங்கள் உருண்டோடி விட்டன, ஆனாலும் நான் ஆபிரகாமுக்கு இப்படி சொன்னேன், நான் அவனுடைய மகனாகிய ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் இப்படி சொன்னேன், அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் அதை கண்டிப்பாக ஞாபகம் வைத்து அழகாக மோசையை அனுப்பி ஆரோனை அனுப்பி அவர்களை அந்த நாட்டை நோக்கி, வாக்குத்தத்த நாட்டை நோக்கி நடத்தினார் என்று நாம் காண்கின்றோம். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார் என்றால், நான் உனக்கு இப்படியாக செய்வேன், நான் உனக்கு இப்படியாக ஆசீர்வாதங்களை தருவேன், உன் பிள்ளைகளை இப்படியாக ஆசீர்வதிப்பேன், உன் பிஸ்னஸை இப்படியாக ஆசீர்வதிப்பேன், நீ இதையெல்லாம் சுதந்திரித்து கொள்வாய் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து விட்டார் என்றால், இல்லை என்றால் வியாதி படுக்கையில் நாம் இருக்கிற பொழுது நான் உனக்கு சேமத்தை வரவழைப்பேன், நீ வேதனை நீங்கி சுகமாக இருப்பாய் என்று ஒரு வியாதியை நம்மை விட்டு விலக்குவேன் என்று அவர் வாக்கு பண்ணி விட்டார் என்றால், அவர் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை மறக்க மாட்டார், நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுவிட்டோம் என்றால் நிச்சயமாக அது நிறைவேறித்தான் ஆகும். ஆண்டவர் ஒரு பொழுதும் அதை மறக்க மாட்டார். நாம் மறந்துவிட்டால் கூட ஆண்டவர் அதை மறக்க மாட்டார்.
இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாம் எத்தனை வாக்குகளை கொடுக்கிறார்கள், ஆனால் பிற்பாடு அது அவர்களுக்கு ஞாபகம் கூட இருப்பதில்லை. நானும் அப்படி சொன்னேன்னு சொல்லி கேட்பாங்க. மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எனவே மனிதர்களுடைய வார்த்தையை நம்பி நாம் ஏமாந்து போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு என்ன வாக்குகளை கொடுக்கிறார் என்பதை நாம் அறியும்படிக்கு தினந்தோறும் கருத்தாக பைபிளை நாம் வாசிக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும், வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும். நாம் அதிகமாக கருத்தாக ஜெபிக்கிற பொழுது, உபவாசம் செய்கிற பொழுது தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை தருகிறார். அந்த வாக்கு தத்தங்களை நாம் உறுதியாக பிடித்து கொள்ளுவோம். நம்முடைய அப்பா பரம தகப்பன் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் தான் நமக்கு சொத்தாக இருக்கிறது. உலகப்புறமான தகப்பன்மார்கள் நமக்கு ஒன்றை வைத்து விட்டு போகவில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் பிடித்து கொள்வோம் என்றால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அது நிறைவேறாமல் போகவே போகாது. நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து தீருவார் என்பதை நான் நினைவிலை கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், பக்கத்திலே வந்து விட்டார்கள். யோர்தான் நதி என்பது ஒரு பயங்கரமான காட்டாறு. அது ஒரு கடல் மாதிரி ஒரு பெரிய ஒரு யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை கடந்து போவது என்பது ஒரு கடினமான காரியம். ஆனால் அது பக்கத்தில் எல்லையாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இன்பக்கானன் பக்கத்தில் இருக்குது. தாண்டானா பேரலாம். அதுக்கு முன்ன ஒட்டி இந்த சைடில் யோர்தான் நதியை ஒட்டி சில இடத்தை கடந்து போகும் பொழுது அது யோர்தான் நதியின் பக்கத்தில் இருந்தபடியினாலே பச்சை பசேல் என்று இருந்தது. மிகவும் செழிப்பாக இருந்தது. ரூபன் கோத்திரமும் அந்த காத் கோத்திரமும் அதை பார்க்குது, நல்ல இடமா இருக்குது, நமக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்குது, அதனால் இந்த மேய்ச்சல் நிலத்திலே நம்ம இருந்துக்கலாமே, நம்ம அதை கடந்து போக வேண்டாமே என்று அவர்களாகவே முடிவு செய்கிறாங்க. முடிவு செய்துட்டு அதை மோசிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. ஐயா, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், எங்களுக்கு இந்த இடமே போதும், அந்த இடம் வேண்டாம், யோர்தான் நதிக்கு அப்பாலே வேண்டான்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு உடனடியாக சோதோம் குமராவை அந்த ஆபிரகாம் ஐயாவுடைய ஃப்ரெண்டு அவர் லோத்து அதை வாஞ்சித்து கேட்டது போல் எனக்கு தோன்றிற்று. முதலாவது எனக்கு தோன்றிற்று. ஏனென்றால் அந்த பச்சை பசேர் என்ற அந்த இடம் ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததுனால அவர் அந்த இடங்களை இச்சித்தார், சோதோங்குமாரை இச்சித்தார். அது அவருடைய அழிவிற்கும் வீழ்ச்சிக்கும் வழிவகுத்தது. இந்த லோத்துக்கு ஏற்பட்ட கதி இந்த பூமியில் எவருக்கும் ஏற்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இட் இஸ் மை ஒப்பீனியன் தட் வாட் ஹேப்பன் டு லாட் should never happen to anybody. அந்த அளவுக்கு மிக சபிக்கப்பட்ட மனிதனாக அவரும் அவருடைய சந்ததிகளும் மாறினார்கள். காரணம் அந்த இச்சை, கண்களின் இச்சை, தவறான இடத்தை, கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு இடத்தை அவர் ஆசைப்பட்டபடினாலே அவர் அழிந்து போனார். அதுபோல இது இருக்குமோ என்று சொல்லி நான் சிந்தித்து பார்த்தேன். கர்த்தர் சொல்லுகிறார், யோர்தானுக்கு அப்புறமாக உங்களுக்கு நான் காணியாட்சியாக இன்ப கானானை தருவேன். அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், இதுவே நல்லா தானே இருக்குது, செழிப்பாக தானே இருக்குது, எங்களுக்கு ஆடு மாடுகளுக்கு இது ஏற்ற இடம், இங்கேயே இருந்துக்கிறோம் ஐயா என்று சொல்லி அவர்கள் அங்கே ஒரு தங்களுடைய கருத்தை அவர்கள் சொல்லுவதை காண்கிறோம். இது நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, மோசைக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று நான் காண்கிறோம். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கென்று ஒரு இடத்தை அவர் தர வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிற பொழுது நாம் வேறு சில இடங்களை பார்த்து இது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நாம் நினைக்கலாம். நம்முடைய மனதில் நாம் தீர்மானம் பண்ணலாம், ஆசைப்படலாம். அதற்குரிய அங்கே இடங்கள் உருவாகலாம் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். தேவ சித்தம் என்று ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, தேவ திட்டம் என்று ஒன்று நிச்சயமாக இருக்கிறது. அன்பு தம்பி, தங்கச்சி, உங்கள் எதிர்காலத்தை குறித்து தேவன் நிச்சயமாக ஒரு சித்தத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை உறுதியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், உங்களை ஆகாதவர்கள் என்று தூக்கி வீசி இருந்தாலும், உங்கள் குடும்பம் மிகவும் அற்பமாக எண்ணப்பட்டாலும், அங்கே சவுல் ராஜா சொன்னது போல் என் கோத்திரம் சின்ன கோத்திரம், என் குடும்பம் சின்ன கோத்திரம் அப்படின்னு சொல்லி கிதியன் மாதிரி நீங்கள் நினைத்தாலும், உங்களை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து மிகப்பெரிய திட்டம் தேவனுக்கு உண்டு, ஒரு இன்ப கானான் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் நிச்சயமாக நினைவிலை கொள்ள வேண்டும். உங்களை அனாதைகளாக ஆண்டவர் விட மாட்டார், அட்ரஸ் இல்லாதவனாக ஆண்டவர் வாழ விட மாட்டார். உங்களுக்குன்னு சொந்தமாக வீட்டையும், சொந்தமாக பிஸ்னஸையும், சொந்தமாக ஊழியத்தையும், இன்னும் எதை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களோ அதற்கு அதிகமானவைகளையும் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு என்று அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். சில நேரங்களிலே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னோட்டிய வேறு சில காரியங்களை நாம் வாஞ்சிக்கும்படியான சூழ்நிலைகள் வரலாம். இல்லைன்னா அது பக்கத்திலே ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்துகிறது, பக்கத்திலேயே நாம் அதில் செட்டில் ஆகலாமா, அது செழிப்பாக இருக்குது, நமக்கு ஃபேமிலிக்கு, நம்முடைய எதிர்காலத்துக்கு, நம்முடைய ஆடு மாடுகளுக்கு, நம்ம பிஸ்னஸ்க்கு நல்லா இருக்குமே எண்ணங்கள் நமக்கு உண்டாகலாம்.
அது சரியா தவறா என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு காலங்கள் ஒன்று பதில் சொல்லணும். அதில் முக்கியமானது அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய தகப்பனாகிய மோசேட்ட போய் அதை தெரியப்படுத்தினாங்க. நாங்கள் இங்கே தான் இருப்போம், நீங்கள் போங்க ஐயான்னு சொல்லி அவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு பேசலை, பெருமை கொள்ளவில்லை, சுயத்தை அவங்க பிடித்து கொள்ளலை. ஐயா மோசே ஐயா எங்களை விட்டுறீங்களா, இங்கே இருக்கட்டுமா? அவர்கள் தங்களை தாழ்த்தி அங்கே போய் அதை விண்ணப்பித்தார்கள் என்று காண்கிறோம். இது மிகவும் சரியான காரியம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம் என்றால் அதை நாம் தாழ்மையான முறையிலே ஆண்டவரிடத்திலே முதலாவது தெரியப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய பெற்றோரிடத்திலே நாம் தெரியப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அது சரியா இருக்குமா என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இதைத்தான் உங்களுக்கு அன்பாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில மனம் ஒன்றை விரும்பும் என்றால் நாம் நிச்சயமாக இல்லையா, நாம சுயமாக போராடாதபடி, அடம் பிடிக்காதபடி, எனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் வெடிக்காதபடி, முரண்டு பிடிக்காதபடி, ஆண்டவர் நமக்கு தலைவர்களாய் தந்திருக்கிற, பெற்றோர்களாய் தந்திருக்கிற, இல்லை என்றால் ஆவிக்குரிய தகப்பனாய் தந்திருக்கிற இடத்துல போய் நாம் தாழ்மையாக விண்ணப்பிக்க வேண்டும். கேட்கிறது என்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. வேணும்னு அடம் பிடிக்கிறதும், எதிர்த்து நிற்பதும், எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வதும், ஏன் தருவீங்களா என்று சொல்லி கேட்பதும் மிகப்பெரிய வித்தியாசம். ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஜீவன் இருக்கிற மட்டும் அடம் பிடிக்கக்கூடாது, முரண்டு பிடிக்கக்கூடாது, எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லக்கூடாது. மிகுந்த தாழ்மையான முறையிலே நம்முடைய விண்ணப்பத்தை நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், உடனே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே காத் புத்திரத்தாரையும் ரூபன் புத்திரரை நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்துக்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன என்றார். அப்புறம் எஸ்கோல் பள்ளத்தாக்கையும் அவர் சுட்டி காமிக்கிறார். மோசே உடனே சொல்றார், ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? 12 கோத்திரமும் சேர்ந்து போனால் தானே யுத்தம் பண்ணி அந்த கானானியரை விரட்டி அந்த இடத்த நம்ம சுதந்திரிக்க முடியும். நீங்கள் பெரிய கோத்திரம் 2 பேரும் இங்கேயே இருந்துக்கிட்டிங்கன்னா ஏனைய கோத்திரத்தாரெல்லாம் சோர்ந்து போயிடுவாங்களே, அவனுடைய இதயம் திடனற்று போயிருமே. அவர் தகப்பன் அழகாக அவர் சொல்லுகிறார். அதனால் அப்படி பண்ணாதீங்க. இது ஏற்கனவே இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்க பார்க்க போய் 12 பேர் போய் அதில் 2 பேர் தவிர்த்து மிச்சம் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புறதுனால எல்லாருடைய இதயத்தையும் திடனற்று போக பண்ணாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கேட்குற இந்த ரிக்வஸ்டால் மிச்சம் எல்லாரும் திடனற்று போயிடுவாங்க, அது தேவனுடைய கோபத்தை கொண்டு வந்து விடும் என்று அவர்களை தகப்பனாக இருந்து அங்கே மோசே கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு தகப்பனானவன் தன் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே என்ன நடக்கும், கடந்த காலத்தில் என்ன நடந்தது, இப்படி நீங்கள் செய்தால் என்ன ஆகும், இதனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்பதை பிள்ளைகளுக்கு சுட்டி காண்பிப்பதற்கு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்பதை தான் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்கின்றோம். பிள்ளைகளுக்கு இது பிடிக்காதே, பிள்ளைகள் மனசு சோர்ந்து போயிடுவாங்களே, நம்ம நிறைய நல்ல காரியங்களை செய்கிறோம், அவங்களுக்கு கஷ்டங்களை அதிகமாக நம்ம கொடுக்கறதில்ல. எனது தாயெல்லாம் எங்களை வளர்க்குறதுக்கு பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. தகப்பன் குடும்பத்தை குறித்து அக்கறைப்பட்டதே கிடையாது. ஆனால் தாய் எங்களை படிக்க வைப்பதற்கு பக்கத்தில் வீடுகளில் போய் 10 ரூபா 20 ரூபா கடன் வாங்கி 1 கிலோ அரிசியில் தருவீங்களான்னு கேட்டு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, ஐயோ தன்னை குறித்து கவனிக்காமலே அவர்கள் வாழ்ந்து எங்களுக்காக எவ்வளோ தியாகங்களை செய்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் இவ்வளோ உயர்ந்த ஒரு நிலைமையில் இருக்கிறோம். எங்கள் தாய் மாத்திரம் எங்களுக்கு அவ்வளவு தியாகத்தை செய்யாமல் இருப்பார்கள் என்றால் நாங்கள் இப்படி வந்திருக்கவே முடியாது. அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, எவ்வளவு காரியங்கள் தவறுகள் வந்தால் உடனே அம்மா கண்டிப்பாங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி உடனே அவங்க சின்ன சின்ன தவறுகள் வந்தாலும் கூட எங்களை ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. மிலிட்ரி மாதிரி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த குடும்பம் இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு பக்கம் அன்பு காண்பித்தாலும், ஒரு பக்கம் அநேக தியாகங்களை செய்திகளை வளர்த்தாலும், இன்னொரு பக்கம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய நேரங்களிலே கடுமையாக நடந்து கொண்டார்கள். தவறு என்று சொல்லி சுட்டி காட்ட வேண்டிய நேரங்களில் சுட்டி காண்பித்தார். இதுதான் ஒரு தகப்பனுடைய தாயுடைய ரோல் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் தட்டி கொடுக்க வேண்டிய நேரத்தில் தட்டி கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக தியாகம் செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் தியாகம் செய்ய வேண்டும். அவர்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டிய நேரத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும். அவர்களுக்கு வியாதி இருக்கும் பொழுது அவர்களை தூக்கி சுமக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சில நேரங்களில் சில தவறுகளை செய்கிற பொழுது தவறு என்று சுட்டி காண்பிக்க வேண்டும். இப்படி பண்ணாத, இப்படி பேசாத, ஆசிரியர்களை எதிர்த்து பேசாத, சர்ச்சுக்கு போனால் வெளியே நிற்காத, கதை விட்டுட்டு நிற்காத, உள்ளவா, பாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணு, நீ இப்படி இருந்தால் தான் உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், குடும்ப ஜெபத்துக்கு ஒழுங்காக வா, ஒழுங்காக டியூஷனுக்கு போ, ஒழுங்காக படி, கத்தருக்கு பயப்படு, சண்டே கிளாஸுக்கு ஒழுங்காக போ, பெற்றோருக்கு கீழ்ப்படி, இப்படி பண்ணாத, இப்படி பேசாத, ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அதிகமாக பேசாத, மொபைல் ஃபோனை எடுக்காத,
இல்லையா? கடந்த காலங்களில் இப்படி எடுத்தவங்க நிலைமெல்லாம் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி மோசே எஸ்கோல் பள்ளத்தாக்கை சுட்டி காண்பித்தது போல அநேகருடைய வாழ்க்கையை சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். என்னோடு கூட படித்தார் எட்மண்ட் ஜான்சன். இப்போ ஒரு ஹைகோர்ட்டில் முக்கியமான ஒரு லாயராக இருக்கிறார்கள். அவங்க அப்பா மறக்கவே முடியாது, எல்லா வண்டியில் ஜேஇன்னு எழுதியிருப்பாங்க. அவங்க அப்பா பேர் ஜேம்ஸ். அதனால் எல்லா பிள்ளைகளுக்கும் ஈன்னு பேர் ஆரம்பிக்கும். எமிலி, எட்மண்ட், அப்படி எல்லாம் ஈயே ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஐயாட்ட ஒரு நாள் நான் பேசி கொண்டிருந்ததை நான் நினைவு கூறுகிறேன். பிள்ளைகள் எல்லா ஸ்டேஜில் பேசுவாங்க, எல்லாரையும் ஒழுக்கமாக அவங்க வளர்த்துருந்தாங்க. இப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, என் பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன், இப்படிலாம் ஆனால் அப்படி ஆகும்ப்பா, இப்படி சிகரெட் குடித்தா இப்படிலாம் வியாதி வரும், தண்ணி அடித்தா இவ்வளோ வாழ்க்கை நாசமாக போயிருந்து என் பிள்ளைகளை சொல்லி சொல்லி நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதன்படி ஒரு பிள்ளை கூட தண்ணி சிகரெட் அடிக்கலை. எல்லோரும் பெரியவங்களையும் ஆசிரியர்களையும் மதிப்பாங்க. இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. பெற்றோர்கள் ஒரு பக்கம் தியாகம், இன்னொரு பக்கம் அவர்களை கண்டிக்க வேண்டியதில் கண்டிக்கணும். நம்முடைய அன்பு நம்மை குருடாக்கி விடக்கூடாது. அவர்கள் தவறு செய்தால் நான் சரிதாண்டா அப்படி பண்ணுன்னு சொல்லவே கூடாது என்பதை நான் மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, அதை மோசே சொன்ன உடனே அவருக்கு அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 16ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காகவும் தொழுவங்களுக்காகவும் இங்கே பிள்ளைகளுக்காகவும் பட்டலங்களை கட்டுவோம். நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சின்னத்தராய் தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் எங்கள் பிள்ளைகளால் இந்த தேசத்து குடியிருந்த மரணான பட்டங்களில் குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை. அடுத்தாப்புல அவங்க சொல்கிறாங்க பாரு, நாங்கள் அவர்களோட கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதுக்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பிள்ளைகளும் பொறுமையாக அப்பாட்ட பேசுகிறாங்க, அவைக்கிற தகப்பட்ட பேசுகிறாங்க. ஐயா எங்களை புரிஞ்சுக்கிங்க, நாங்கள் இங்கே வீடுகளை கட்டுறோம், பட்டணங்களை கொட்டுறோம், இல்லை ஆடு மாடுகளுக்குரிய இடங்களை கட்டிக்கொள்கிறோம். ஆனால் சண்டைக்கு கூடயே வருவோம். இங்கே பிள்ளைகளை விட்டுட்டு, மனைவி மாற விட்டுட்டு, ஆடு மாடுகளை விட்டுட்டு நாங்கள் தொடர்ந்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் கானான் கிடைக்கிற வரைக்கும் சண்டைக்காக வருவோம். எல்லாருக்கும் சண்டையெல்லாம் கிடைச்சி லேண்ட் செட்டில் ஆகிற வரைக்கும் அங்கே தான் இருப்போம். அப்புறம் ரெண்டாவதாக எங்களுக்கு அங்கே சுதந்திரமாக தர வேண்டாம், நான் இங்கேயே வந்துடுறோம், அங்கேயும் நாங்கள் கேட்கலையா, எங்களை நீ விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழகாக அங்கே அவர்கள் டீல் பேசுவதை காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்கள், என்னை மிகவும் கவர்ந்தது என்னவென்றால், தகப்பன் அவர்களை கடிந்து கொள்கிற பொழுது அவர்கள் பதிலுக்கு கடிந்து கொள்ளாதபடி, பதிலுக்கு எதிர்த்து பேசாதபடிக்கு, தங்களுடைய மனதில் உள்ள விருப்பங்களை சரியானபடிக்கு அவர்கள் சொல்லி, நாங்கள் இதையெல்லாம் செய்கிறோம் ஐயா, எங்களுக்கு தயவுசெய்து தாங்க, அது கூடவே வாரோம், அங்கே இடம் கேட்க மாட்டோம், அங்கே புரிஞ்சுக்கிடுங்க ஐயா, எங்கேயே இருந்துக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சில காரியங்களை விட்டு கொடுப்பதையும் தங்களை அர்ப்பணிப்பதையும் அங்கே காண்கின்றோம். இன்றைக்கி நம்ம பிரதர்ஸ்க்காக சிஸ்டர்ஸ்க்காக நம்ம என்ன விட்டு கொடுத்துருக்குறோம்? தங்கள் சகோதரருக்காக இவர்கள் விட்டு கொடுத்தாங்க, நாங்கள் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கணும், இங்கே இருந்துக்கிறோம். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இந்த சொத்து பிரச்சனை வருவதை பார்க்கிறோம். சகோதரிகளுக்குள்ளே நிலத்தை பிரிக்கிறதுல, வீட்டை பிரிக்கிறதுல பயங்கரமாக சண்டைகள் வருவதை, கோர்ட்டு கேஸ் வழக்கு, அடிபிடி, ஒரு அடி இடத்திற்காக வெட்டுக்குத்தில் சகோதரர்களுக்குள்ளே வருவதை பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். விட்டு கொடுக்க மனதில்லை. அங்கே இருந்துக்கிறேன், நாங்கள் சம்பாதிச்சுட்டேன், இதை வச்சுக்க. தங்கச்சி, அக்கா நீ ஏழையாக இருக்கிற, ரொம்ப கஷ்டப்படுற, நான் ஏற்கனவே மெட்ராஸில் பெங்களூரில் நல்லா இருக்கேன், இந்த வீட்டை நீயே வச்சுக்க. விட்டு கொடுப்பதற்கு இன்றைக்கு அநேகருக்கு மனம் வருவதில்லை. இவங்க சொல்கிறாங்க, அங்கே அதை நீங்கள் வச்சுங்க, எங்களுக்கு வேண்டாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்மோடு உடன் பிறந்தவர்கள் கஷ்டப்படுகிற பொழுது அவர்களுக்காக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நண்பர்களுக்காக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக நான் விட்டு கொடுக்க, நீ வச்சுக்க, எனக்கு வேண்டாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதில் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், நீங்கள் வச்சுக்க, எனக்கு இங்கே நல்லா இருக்குதான், இங்கேயே இருந்துக்கிறேன். நமக்குன்னு ஒரு இடம் கிடைச்ச பிறகு இன்னொரு இடத்துல போய் நம்ம வேணும், அங்கேயும் வேணும்னு சொல்லி ஏன் சண்டை போட வேண்டும்? ஜனங்களுக்கு விட்டு கொடுப்பதற்கு மனதில்லை, இவர்களுக்கு விட்டு கொடுப்பதற்கு மனம் இருந்தது என்று சொல்லி நாம் காண்கிறோம். அவர்கள் சண்டை போடுறதுக்கு நாங்கள் வரோம், உயிரே போனாலும் பரவாயில்லையே வாரோம், நாங்கள் பின்வாங்க மாட்டோம், கூடவே வாரோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை மிகவும் சந்தோஷப்படுத்தின. அந்த காத் புத்திரரும் அந்த ரூபன் புத்திரரும் அந்த மனாசே கோத்திரத்தில் பாதி கோத்திரம் 3 பேர் வராங்க, 2.5% வராங்க. வந்து அழகானபடிக்கு அவங்க பேசுகிறாங்க, உயிரே கொடுப்பாங்க, சண்டை கண்டிப்பாக வரும், எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம் செட்டில் ஆகிறதுக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் திரும்பிடுவோம், எங்களுக்கு அங்கே இடம்லாம் வேண்டாம். விட்டு கொடுப்பதை பார்க்கிறோம். விட்டு கொடுப்பவர்கள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. மறந்து விடாதிருங்கள். சின்ன பிள்ளையிலேருந்து விட்டு கொடுங்க. தம்பி சிக்கனு தான் வேணும் கேட்குறான், அண்ணன் எனக்கு தான் வேணும் கேட்குறான், சரி கூட எனக்கு சாம்பார் தாங்க, இல்லைன்னா எனக்கு கிரேவி மட்டும் தாங்க, தலைவான் எனக்கு அந்த தலைவான் தான் வேணும் கேட்குறாங்களா, சரி தலைவான் இல்லாமலே நான் தூங்குறேன்.
காரில் பஸ்ஸில் போகும்போது எனக்கு ஜன்னல் சைடு தான் வேணும், சின்ன பிள்ளைகள் அடம் பிடிக்கும். சரி இருங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், இல்லை நான் நின்றுக்கிறேன், எனக்கு இடம் கிட்ட பரவாயில்லை. வயதானவர்கள், பிள்ளை தாட்சிகள், இல்லைன்னா குழந்தைய வச்சுருப்போம் பஸ்ஸில் வரும்போது, அந்த காலேஜில் ட்ராவல் பண்ணுற பிள்ளைங்களாம் அப்படியே வெளியே திரும்பிக்குவாங்க. நம்ம ஏன் எந்திரிச்சு இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இல்லை வாலிபம் இருக்கிறது, உட்காருங்கம்மா உட்காருங்கய்யா, நம்ம இடம் கொடுப்போம், நம்ம பரலோகத்தின் தேவன் நமக்கு பதிலளிப்பார். இது வீட்டில் உள்ள சகோதர சகோதரிகள்கிட்ட மாத்திரமல்ல, அநேக இடங்களில் நாம் விட்டு கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். டெய்லி லைஃப்பில் பஸ்ஸில் போகிறதுலேருந்து, கிளாஸில் உட்காரதுலேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறதுலேருந்து, எல்லாவற்றிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கான அடையாளம் விட்டு கொடுப்பது என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. கர்த்தரை பார்ப்பாருங்க. நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்வீர்கள் என்றால் தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், எனக்குரியது அடம்பிடித்து கொண்டிருப்போம் என்றால், அதுவும் எனக்கு வேணும், இதுவும் எனக்கு வேணும்னு சொல்லி அடம்பிடித்து நாம் பேராசை கொள்வோம் என்றால் தேவன் உங்கள் மேலே பிரியப்பட மாட்டார். பிரியத்துக்குரியவர்களே, அடுத்தாப்புல இன்னொருடைய யுத்தத்திற்கு நம்ம போகிறோமா? இன்னொருத்தரை எஞ்சி விட்டுறதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கெட்டுறதுக்கு, விழுந்து கிடக்கிறவங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு, சோர்ந்து போயிருக்கிறவங்களை பலப்படுத்துறதுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகள், ஜெபம். அவங்கள தேடி போய் பயப்படாதீங்க தம்பி, பயப்படாதீங்க தங்கச்சி, ஏசப்பா அவங்கள விட மாட்டாங்க, மறுபடியும் எந்திங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சைக்கு வாங்க. ஆவிக்குரிய ஆலோசனைகள், ஆவிக்குரிய அன்பு தேடி சென்று அவங்கள மறுபடி தூக்கி நிறுத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமா? அதனால் ஒன்றுமே கிடைக்காது, உலகத்தில் ஒன்றும் கிடைக்காது, நேரம் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்லுவான். இல்லை, ஆண்டவர் அதை பார்ப்பார். நீங்கள் இன்னொருவருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற பொழுது, இன்னொருவருக்காக திறப்பில் நிற்கிற பொழுது, அவர்களை தேடி சென்று ஆறுதல் படுத்துகிற பொழுது, பண வசதி செய்கிற பொழுது, அவர்களுக்கு முடிந்த பணத்தை எடுத்து கொடுக்கிற பொழுது, ஆறுதல் கொடுக்கிற பொழுது, பொருட்களை கொடுக்கிற பொழுது தேவன் உங்களை கேட்டுவார். பிரியத்துக்குரியவரை, விட்டு கொடுப்பதும் கொடுப்பதும் என்பது, இன்னொருடைய வாழ்க்கைக்காக போய் நிற்பதும் என்பதும் தேவனுடைய சன்னிதானத்தில் மிகவும் உயர்வானவைகள். இந்த கோத்திரத்தார், 2 கோத்திரத்தார், ரூபன் கோத்திரத்தார், காத் கோத்திரத்தார், மனாசே கோத்திரத்தில் ஒரு பகுதி, இங்கே ஈஸ்ட் ஆஃப் ஜார்டன் அண்ட் வெஸ்ட் ஆஃப் ஜார்டனில் நாங்கள் இருந்துக்கிறோம், இது 2 செய்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஜீவன் இருக்கிற பரியந்தம் நமக்குள்ளே இந்த 2 எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று, இன்னொருவருக்காக விட்டு கொடுக்கணும். எனக்கு வேணும், எனக்கு தான் எல்லாம் வேணும்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. இரண்டாவதாக, இன்னொருவருடைய வாழ்க்கையை எடுத்து கட்ட வேண்டும். ஊழியம் என்பது என்ன? விழுந்து கிடக்கிறவர்கள், பாவத்தில் கிடப்பவர்கள், வியாதியில் கிடப்பவர்களை தேடி சென்று அன்பை சொல்லி, அவர்களுக்காக ஜெபித்து ஆலோசனை சொல்லி, அவர்களை கிறிஸ்துவின் மந்தையில கொண்டு போய் சேர்ப்பது. ₹1 கிடைக்காதுங்க, ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை. நேரமும் அதுக்கு ஏராளமான ஜெபமும் தேவை. இன்னொருத்தருக்காக போய் நிற்கும் பொழுது சாத்தா நம்மளை அடிப்பான். எல்லாம் தாண்டி நம்ம பிறருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், அதைத்தான் செய்வோம் என்று சொல்லி இந்த கோத்திரத்தார் சொல்கிறாங்க. உடனே மோசே அப்படியே செய்யுங்க, நான் இந்த இடத்த உங்களுக்கு தாரேன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். ஒருவேளை இது தேவ சித்தத்துக்கு புறமானது போல நமக்கு தோற்றமளித்தாலும் கூட ஆண்டவர் நிச்சயமாக அவர்களை ஆசீர்வதித்திருப்பார். அதன்படியே அவங்க விட்டுட்டு வந்துட்டு யுத்தத்துக்குலாம் வந்து எல்லாம் செட்டில் பண்ண பிறகு தான் அவங்க திரும்பினாங்க, சொன்ன வார்த்தையின்படியே செய்தாங்க. இன்றைக்கு அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறாங்கிறத நீங்கள் மறந்து போகவே கூடாது. நம்மை பார்க்கிறவர்கள் எல்லோரும் இல்லையா, நம்ம ரூபன் கோத்திரத்தாரை போல, காத் கோத்திரத்தாரை போல, மனாசே கோத்திரத்தாரை போல பார்க்கணும். இவங்க பிறருக்காக நிற்பாங்க, ஊழியம் செய்வாங்க, தேடி வருவாங்க, இன்னொருவருக்காக அவனுடைய வாழ்க்கை எடுத்து கெட்டுவாங்க, படிப்பு எடுத்து கெட்டுவாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் எடுத்து கெட்டுவாங்கன்னு சொல்லி இவங்க புரிந்து கொள்ளணும். இன்னொன்று, பிரியத்துக்குரியவர்களை விட்டு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அது டெய்லி அது வந்துக்கிட்டே இருக்கும். பிரியத்துக்குரிய விட்டு கொடுப்பதால் ஒரு பொழுதும் நான் கெட்டு போகவே மாட்டோம். ஆதியில் ஊழியம் வந்த பொழுது என்னோடு கூட சில வாலிபர்கள் ஊழியம் செய்தார்கள். அவங்க எனக்கு ஈக்குவலாக பேசணும், கூட்டம் வரணும் அவங்க எதிர்பார்த்தாங்க. அது முடியல. ஏன்னா நான் ஏறக்குறைய 4-5 வருடங்களாக நிறைய ஜெபித்து விளக்கரையை செலுத்தி ஊழியத்தை நான் கெட்டியிருந்தேன். அவங்க அப்போ தான் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை விட்டு கொடுக்க முடியல. அதனால் பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஊழியத்தில் விட்டு கொடுக்காதனால அநேக பிரச்சனைகள் வந்ததை என் வாழ்க்கையில் கண்டேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தே நான் வாழ்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நான் எனக்காக வாழாதபடி பிறருக்காக வாழ்கிறேன். தேவன் அப்படி செய்கிறபோது உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, ரூபன் கோத்திரத்தார், காத் கோத்திரத்தாரை போல எல்லோ தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விட்டு கொடுக்கிற ஒரு மனதை தாரும். பிறருடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரை அலைந்து திரிகிற ஒரு மன பக்குவத்தை தாரும். வியாதியோடு இருப்பார்கள் என்றால் இந்த நாளிலே கர்த்தாவே அவர்களை நீ தொட்டு எப்படியாவது ஆசீர்வதித்து வியாதிகளை நீக்கி
ஆண்டவரை சுகத்தோடு பலத்தோடு இந்த பூமியிலே ஆண்டவர் எழும்பி கெட்டும்படியாக, பிறருடைய வாழ்க்கையை கெட்டும்படியாக, வெற்றி பெறும்படியாக, சுதந்திரிக்கும்படியாக உதவி செய்யுங்க. ஆண்டவர் இத்தனை வருஷம் ஆட்சி வாக்கு பண்ணி இன்னும் தரலையே அப்படி ஏங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஆண்டவர் அவர்கள் எதை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டார்கள் அதை பெற்றுக்கொள்ள காலங்களை ஏற்படுத்தி தாரும். நீர் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுடையவர், நீர் ஒருபொழுதும் மறக்க மாட்டீர். நன்றி. முதுமை வந்தாலும், வேலை போனாலும், வீடு போனாலும், ஆண்டவர் நஷ்டங்கள் வந்தாலும், நண்பர்கள் எதிராய் மாறினாலும், கர்த்தாவை சூழ்நிலைகள் மாறினாலும், காட்சிகள் மாறினாலும், வாக்குத்தத்தம் மாறாதது, வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் மாறாதவர், அதற்காக உமக்கு நன்றி. உடைய கிருபை தாங்கட்டும், உடைய இரக்கம் தாங்கட்டும். கர்த்தரைகளை எப்படியாவது எடுத்து கட்டுவீராக. வயதானவர்களை விழுந்து விடாதபடி காப்பீராக. பிஸ்னஸில் அடிபட்டு நஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள், தேவையோடு இருக்கிற பிள்ளைகள், கடன்களை கட்ட முடியலையே, வருமானம் இல்லை என்று தவிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை வாலிபத்தின் பாவங்கள், போதை பாவங்களில் சிக்கியிருக்கிற பிள்ளைகள், கெட்ட வார்த்தை பேசுகிற பேலியாளின் பிள்ளைகளாய் வாழ்கிற அநேக வாலிபர்கள், ஆண்டவரை சந்தியும் எல்லாரையும் ஆசீர்வதியும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதியும். அத்தனை மக்கள், இந்திய மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை தாங்கட்டும் அப்பா, தேவ இரக்கம் தாங்கட்டும். கர்த்தர் எப்படியாவது நம்முடைய பிள்ளைகளை வாழ வைத்தரணும். கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் சேருவதற்கு அநேக பிள்ளைகளை அழைத்து கொண்டு வார். அநேக இடங்கள் உண்டே ராஜா, அழைத்து கொண்டு வாரும். ஒளிய வளரட்டும், ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த சத்தத்தை கேட்டு ஜபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு நன்மை கொடுத்து நீர் சந்தோஷப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் நீ மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் எஞ்சைக்கு சதா காலங்களிலும் நிலைத்து இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.